வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா குழி பணியாரம் பார்க்க போகிறோம். இந்த மசாலா பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு தோசை மாவு எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 5 குழிக்கரண்டி போல் வேக வைத்து எடுத்து உருளைக்கிழங்கு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நறுக்கிய வெங்காயம் 2 பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். நறுக்கிய தக்காளி ஒரு பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். சோம்பு தாளிக்க ஏற்ப தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். இஞ்சி 1 இன்ச் எடுத்திருக்கேன். ஒரு 10 பல்லு போல் பூண்டு எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி 50 கிராம் போல் எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவைக்கேற்ப, தண்ணீர் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு எப்படி நம்ம கலக்கலான மசாலா குழி பணியாரம் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மசாலா தயார் பண்ண போகிறோம் பணியாரத்துக்கு. ஸோ நான் பாருங்கள் ஒரு 1/2 குழிக்கரண்டி போல் நல்ல எண்ணெய் விற்றுருக்கேன். எண்ணெய் சூடு அடித்து நம்ம தாளிக்க வச்ச சோம்பு ஆட் பண்ணிடலாம். சோம்பு பொரிஞ்சிட்டு இருக்க இதே நேரத்துலேயே நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் பொரிஞ்சிருமே நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம். ஸோ நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை ரொம்பலாம் வதங்க தேவையில்ல, இது மசால் தான் செய்கிறோம். ஸோ லைட்டாக வதங்கினாலே போதும். நம்மளுக்கு லேசாக டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்தால் போடும் ஆனியன். நம்மளுக்கு ரொம்ப இந்த கோல்டன் ப்ரௌன் கலரும் நம்ம கொஞ்சம் தொட தேவையில்ல. நார்மலாக மசால் தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் எப்படி மசால் ரெடி பண்ணுறோமோ அதே போல் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். கலக்கலாக இருக்கும் இந்த பணியாரம் நம்ம சுற்றி சாப்பிடும்போது. பாருங்கள், ஆனியன் எனக்கு டிரான்ஸ்பரண்ட் கலர் வர அளவுக்கு நம்மளுக்கு வதங்கிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வதங்க விட தேவையில்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் பொடியை தொடர்ந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை மணம் மாறட்டும், மிதமான தீயில வச்சுக்கோங்க. ஸோ மசாலாவுடைய பச்சை மணம் மாறிடுச்சு மிதமான தீயில். எக்காரணத்துக்கு நம்ம மசாலாவை கரிஞ்சிட விடக்கூடாது. இப்போ நான் எடுத்த இஞ்சி பூண்டை தத்தி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தத்தி எடுத்த இஞ்சி பூண்டை நம்ம எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடணும். மிதமான தீயிலே தான் இருக்கணும் நம்மளுக்கு. இஞ்சி சேர்த்துட்டோம் நம்ம. ஸோ இது நல்லா 1 மினிட் போல் மிதமான தீயில் நல்லா வதங்கட்டும். நம்மளுக்கு நம்ம எடுத்த பச்சை பட்டாணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி எண்ணெயிலே சேர்த்துடலாம். அப்புறம் நம்மளுக்கு கரெக்டாக வெந்து வரும். ஸோ பாருங்கள், பட்டாணி சேர்த்து 1 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் போல் நம்மளுக்கு தக்காளி வதங்கட்டும். ஸோ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு நான் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம் உருளைக்கிழங்க. ஸோ பாருங்கள், பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன். பணியாரத்தில் போட போகிறதால நான் நல்லாவே ஸ்மாஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்மாஷரை எடுத்துட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பனியார மாவில் ஆல்ரெடி நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பொட்டேட்டோ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஸ்டர் பண்ணி விடலாம். இப்போ நம்ம தண்ணி விட்டுட்டு இது நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கும் இல்லாமல் நல்லா ட்ரை மசாலா போல் எடுக்கணும். கிட்டத்தட்ட பாவ் பஜ்ஜிக்கு நம்ம மசாலா எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே போல் நல்லா ட்ரையாக ரெடி பண்ணி எடுக்கணும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். ஸோ இது நல்லா கொதித்து நம்மளுக்கு ட்ரை மசாலாவாக வரட்டும். ட்ரை மசாலாவாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு மசால் தயாராகிடும். பாருங்கள், மசாலா தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து வந்துட்டு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இன்னும் கூட நம்மளுக்கு நல்லா ட்ரை மசாலா வரணும். ஏன்னா நம்ம இது பணியாரத்தில் சேர்க்க போகிறோம். இதே பாவ் பஜ்ஜியாக இருந்தால் இந்த கன்சிஸ்டன்சியை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கூட நல்லா ட்ரை கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வேணும். நம்ம மசால் தோசைக்கு ரெடி பண்ணுறதை விட ட்ரையாக இருக்கணும். ஸோ
ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இருக்கணும், லோ ஃப்ளேம் தேவையில்ல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாமே பாயில் பண்ண வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஆயிலில் எல்லா வெஜிடபிளும் நம்ம நல்லா வெந்துடுச்சு. ஸோ நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தண்ணி சேர்த்து எல்லாத்தினுடைய அந்த டைமில் ஒன்றா ஜெல் ஆகிறதுக்காக வேண்டினா நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ அந்த தண்ணி சேர்த்து நல்லா ட்ரை மசாலா வந்ததுனால அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா ஒரு அரோமா வரும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பணியாரம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப கலக்கலாக இருக்கும். மசால் தோசை ஸ்டஃப்டு இட்லியை விட அவ்வளோ ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், மசாலா வந்து நல்லா ட்ரையாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு அணைச்சிட்டு நம்ம பணியார சட்டியை வச்சு பணியாரம் இட ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாருங்கள், பணியார சட்டியை வச்சுருக்கேன். பணியாரம் எல்லா குழியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து குவார்ட்டர் ஆஃப் த போர்ஷன் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். மொத்தமாக ஃபில் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு குவார்ட்டர் போர்ஷன் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே வந்து குவார்ட்டர் போர்ஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண இந்த மசாலா ஸ்டஃபிங்ஸ் வைக்கணும். உள்ள மிதமான தீயில் வச்சுக்கோங்க இந்த டைமில், ஏன்னா பணியாரம் வந்து நம்மளுக்கு சத்தின்னு வெந்துடும். ஸோ பாருங்கள், எல்லாத்துலையும் நம்ம ஃபில்லிங்ஸ் வச்சாச்சு. இப்போ நம்ம மேலே வந்து அகெயின் பேட்டர் ஆட் பண்ணிடலாம். நான்ஸ்டிக் இருந்தால் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன குழிகள் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதுதான் நல்லா கலக்கலாக வரும் நம்மளுக்கு. ஸோ எல்லாமே வந்து நம்ம நல்லா ஃபில் பண்ணிடணும். ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து ஸ்டஃப்டு இட்லி இதே பண்ண உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்பேன். அதே மெத்தட் தான் இப்போ நம்ம பணியாரம் செய்கிறோம். மறுபடியும் ஒரு ஸ்பூன் போல் நம்ம ஆயில் விற்றுக்கலாம். மிதமான தீயில் வந்து நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் போல் மிதமான தீயில் வேக வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் போல் வேக வச்சு எடுக்கணும். ஸோ பாருங்கள், 5 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பணியாரெல்லாம் ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு இருக்கு நம்மளுக்கு. ஸோ நம்ம பொறுமையாக நம்ம பணியாரத்தை வந்து நம்ம திருப்பி விடலாம். ஸோ பாருங்கள், நல்லா அழகாக கலக்கலாக திரும்புது நம்மளுக்கு பணியாரம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு போலவே தெரில பாருங்கள் நம்ம மசாலா. ஸோ இதே போல் தான் நம்ம பணியாரத்தை செய்யணும். இது போல் லாங்கான ஒரு வடக்குத்தி பாத்திரம் இருந்தால் நல்லா அழகாக நம்ம பணியாரத்தை திருப்பி விடலாம். எங்கேயுமே பாருங்கள், கொஞ்சம் கூட நம்மளுக்கு உருளைக்கிழங்கு அந்த மசாலா வந்து நம்மளுக்கு வெளியே தெரியவே இல்லை. பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஸ்டஃப்பாக இருக்குது மசாலா. இப்போ இதுக்கு அப்புறமும் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்க்கணும். பணியாரத்துக்கு கொஞ்சம் அதிகமாக, இந்த பணியாரம் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் இழுக்கும் நம்மளுக்கு. ஸோ அகெயின் மிதமான தீயில் 3 நிமிஷம் போல் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி அனதர் சைட் நம்ம வேக வைக்க போகிறோம். 3 நிமிஷம் கழித்து பணியாரம் வெந்தரம் நம்ம எடுத்துடலாம். மிதமான தீயில் 3 நிமிஷம் போல் இருந்துடுச்சு. நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், பணியாரம் வந்து நம்மளுக்கு கலக்கலாக வெந்துடுச்சு. ஸோ பணியாரம் எடுத்துடும் நம்மளுக்கு பணியாரம் வந்து வெளியே வரணும். எல்லாமே நம்மளுக்கு வருது. இதெல்லாம் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப கலக்கலான மசாலா பணியாரம் உங்களுக்காக வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. இதே போல் வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.